பாலியல் வன்முறை என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை, பொதுவான ஒரு அச்சுறுத்தல். அது பெண்களுக்கு மட்டும்தான் பாலியல் வன்முறை மூலமாக பெண்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஆண்களால் பெண்களுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பு அதுதான் பாலியல் வன்முறை அப்படி கிடையாது. பாலியல் வன்முறைன்னா அது ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான அச்சுறுத்தல் அப்படின்னு தான் நம்ம அதை சரியாக எப்படின்னா இப்போ விபச்சாரமும் பாலியல் வன்முறை தான். பெண்கள் ஆண்கள் மீது நிகழ்த்துகிற ஒரு பாலியல் வன்முறை, பெண்கள் ஆண்கள் மீது நிகழ்த்துகிற ஒரு பாலியல் வன்முறை தான் விபச்சாரம். அப்போது அந்த மாதிரியான பாலியல் வன்முறையிலேருந்து பெண்களை எப்படி பாதுகாக்கணும், பெண்கள் எப்படி ஆண்களை பாதுகாக்கணும், ஆண்களை எப்படி பெண்களிடமிருந்து அதுபோன்ற பெண்களிடமிருந்து ஆண்களை எப்படி பாதுகாக்கணும், அல்லது பெண்கள் எப்படி ஆண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் உண்மையான அன்புக்கு ஆசைப்படணும். உண்மையான அன்பிற்கு ஆசைப்படும் பொழுது எந்த பெண்ணும் விபச்சாரத்தை செய்ய மாட்டாங்க. அது மாதிரி ஆண்களும் உண்மையான அன்புக்கு ஆசைப்படணும். அப்படிப்பட்ட ஆண்கள் விபச்சாரம் செய்கிற பெண்களை நோக்கி போக மாட்டாங்க. அதனால் உண்மையான அன்பு தான், அந்த உண்மை தான் எல்லாவற்றுக்கும் தீர்வு. அந்த வன்முறையிலிருந்தே மென்மையாக ஒரு மனித வாழ்க்கை முறையை மென்மையாக மாற்றுகிறது. மனித வாழ்வில் உள்ள வன்முறையை நீக்கி விடுகிறது. உண்மையாக இருக்கணும். ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் உண்மையாக இருக்கும் பொழுது இந்த பாலியல் வன்முறை என்பது ஒரு பெண்களால் ஆண்களுக்கு நிகழாமல் போகிறது. அது மாதிரி ஆண்கள் பெண்களுக்கு நிகழ்த்துகிற பாலியல் வன்முறைங்கிறது எது? அடிமைப்படுத்துறது. அடிமைப்படுத்துறது எல்லாமே ஒரு கணவன் மனைவி அடிமைப்படுத்துகிறானாலே அதுவே பாலியல் வன்முறை தான். அதுக்கான காரணமே இந்த பாலியல் உறவு தான் காரணமாக இருக்கிறது. பாலியல் உறவை காரணம் காட்டி தான் பெண்ணை ஆண் அடிமைப்படுத்துகிறான். நீ வெளியே வேலைக்கு போகக்கூடாது, எப்போ பார்த்தாலும் நீ எனக்கு தயாராக இருக்கணும், நான் எப்போ வேணாலும் வருவேன், எப்போ பார்த்தாலும் நீ தயாராக வீட்டிலே இருக்கணும், நீ வேலைக்கு போயிட்டானா நானும் வேலைக்கு போயிட்டா எப்போ நம்ம சந்திக்கிறது, நான் நினச்ச நேரத்தில் அவங்களோட உடல், அதனால் நீ எப்போவுமே அவைலபிளாக இரு, வீட்டில் தயாராக இரு. அது ஒரு காரணம். அப்புறம் நீ வெளியில் போனால் எனக்கு நீ உண்மையாக இருக்க மாட்டேன், சந்தேகப்படுறது. எல்லாம் அந்த பாலியல் உறவை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு கணவன் தனது மனைவியை அடிமைப்படுது. அதுவும் அந்த பாலியல் வன்முறை தான். அப்போ பெண்கள் வேலைக்கு போகணும். அது பெண்கள் தங்கள் மீது நிகழ்த்தப்படுகிற அந்த பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாத்து கொள்கிற ஒரு முயற்சி அது. அப்போ பெண்கள் வேலைக்கு போகலன்னா அவங்க கற்பழிக்கப்படுகிறார்கள், பாலியல் வன்முறைக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். கணவன் கூட ஒரு மனைவி விருப்பம் இல்லாமல் உடலுறவு வச்சுக்கூடாதுன்னு சட்டம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது இதுவும் பாலியல் வன்முறை தான். பெண்களை வேலைக்கு போகக்கூடாது, நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை சுதந்திரத்தை பறிப்பது. வீட்டுக்குள்ளே, அதாவது குடும்ப அடிமைத்தனம். ஒரு விபச்சாரங்கிறது அவளும் எப்போ பார்த்தாலும் விபச்சார விடுதியில் தயாராக இருப்பாள். ஒரு விபச்சாரம் செய்கிற பெண்களும் எப்போ பார்த்தாலும் தயாராக தான் இருப்பாங்க. கணவனுடைய யாராவது ஒரு ஆண்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாள். அது மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் ஒரு காரணம். பெண்கள் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் பேசிக்கிற எப்போ தயாராக இருக்க மாட்டாங்க, அந்த நினச்ச நேரத்தில் வச்சிக்க முடியாது. அது ஒரு காரணமாக இருக்கிறது. அது ஒரு காரணமாக பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது என்கிற அந்த சிந்தனைக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. அது மாதிரி அப்புறம் இப்போ வேலைக்கு போயிட்டாங்கனாக்கா நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க, நம்ம விருப்பப்பட்டவர்கள்லாம் வரமாட்டாங்க, நம்ம மேலே அவளுக்கு பயம் இல்லாமல் போயிடும், வேறு ஏதாவது உறவுகள் ஏற்பட்டு விடும், அதனால் பிரிந்து போய் விடுவார்கள், மதிக்க மாட்டாங்க. எல்லாம் இந்த பாலியல் உறவை அடிப்படையாக வச்சு தான் இந்த அடிமைத்தனமே கட்டமைக்கப்படுகிறது. அதனால் பெண்கள் வேலைக்கு போகலன்னா அதுவும் பாலியல் வன்முறை தான், பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகிற பாலியல் வன்முறை தான். பெண்கள் அப்போ தங்களை பாதுகாத்துக்கணும், தங்கள் மீது ஆண்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு பாதுகாக்கிற அந்த நோக்கத்திற்காக பெண்கள் அப்போ அதில் தான் அப்போ தான் பெண்கள் வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிறதுக்கான காரணம் பாருங்கள் எவ்வளோ வலுவானதாக இருக்கிறது, கட்டாயமாக இருக்குது பாருங்கள். பெண்கள் வேலைக்கு போகிறது அவ்வளோ கட்டாயமாக இருக்குது. அப்போ தான் அந்த பெண்கள் தான் அந்த வன்முறையிலிருந்து தப்பிக்கிறார்கள். பாலியல் வன்முறையிலிருந்து தப்பிக்கிறது தான் பெண் விடுதலை என்பது. பெண் விடுதலைன்னா என்ன? பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகிற பெண் அடிமைத்தனம் என்னன்னா பாலியல் வன்முறை தான். பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகிற பாலியல் வன்முறை தான் வெவ்வேறு வடிவத்தில் இருக்குது. அப்போ அதிலிருந்து பெண்கள் தப்பிக்கணும். அதுதான் பெண் விடுதலையாக இருக்கிறது. அந்த பாலியல் வன்முறையிலிருந்து விடுபடுவது தான், விடுதலை அடைவது தான் பாலியல் வன்முறையை அடிப்படையாக கொண்ட ஒரு மனித வாழ்க்கை முறை. அதிலிருந்து விடுதலை அடைவது தான் பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்குறோம். இப்போ பெண்ணு என்ன சொல்கிறான்னா, நான் உனக்காகவே எப்போவும் தயாராக இருக்கேன், வேலை வெட்டிக்கு போகாமல் வேலை செய்வது, அதாவது பணம் சம்பாதிக்க வேலை செய்வது என்பது, வேலைக்கு போகிறது ஒரு தொழிலை செய்கிறதுங்கிறது என்னுடைய உரிமை. அதை கூட விட்டு கொடுத்துட்டு உனக்காகவே அந்த உரிமையை நான் விட்டு கொடுத்து உனக்காகவே நான் வீட்டில் எப்போதும் உனக்காகவே தயாராக இருக்கிறேன், அதனால் வந்துரு, அதனால் அந்த இதை நினைப்பில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த அடிமைத்தனத்தை காட்டி இப்போ ஆண்களையும் அவங்க அடிமைப்படுத்துகிறாங்க
அதில் நல்ல நோக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம அதில் வந்து ஏமாந்து போயிடும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஆண்களுக்கு வந்து ஒரு சுமைகள் அதிகமாகுது. பெண்களுக்கும் சேர்த்து அவன் சம்பாதிக்கும் போது அவனுக்கு கூடுதல் சுமைகள், குடும்ப பொருளாதாரத்தில் பெண்களுக்கு ஒரு பங்களிப்பு இல்லாமல் எல்லா சுமையும் ஆண்கள் மீது ஏற்றப்படுகிறது. அப்போது அதுவும் ஒரு பாலியல் ரீதியான ஒரு வன்முறை தான். பாலியல் உறவை அடிப்படையாக கொண்டு தான் எப்போவும் நான் உனக்காக தயாராக இருக்கேன், அதனால தான் நான் வேலைக்கே போகல, எனக்காக நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வீட்டிலே இருக்கிறா. அதனால் வந்து வேலைக்கு போய் அவன் என்ன பண்ணுறான், பெண்களுக்கும் தேவையான பணத்தை சம்பாதிக்கிறான், கூடுதலாக வேலை செய்கிறான், கூடுதலாக குழந்தைகளுக்காக பணம் இப்படி வந்து எல்லா பொறுப்பும் ஆண்கள் தலையில் ஒரு பாலியல் உறவை அடிப்படையாக கொண்டு அவன் மீது ஒரு வன்முறை நிகழ்த்தப்படுகிறது. பாலியல் உறவை அடிப்படையாக கொண்டு அவன் மீது ஒரு வன்முறை பெண்களால் நிகழ்த்தப்படுகிறது. மாற்றி ஒருத்தர் வன்முறையில் நிகழ்த்தி கொள்கிறார்கள். அதனால் இது வந்து ஆண்கள் தான் பெண்கள் மீது நிகழ்த்துகிறார்கள் அல்லது பெண்கள் தான் ஆண்கள் மீது நிகழ்த்துகிறார்கள் வன்முறை அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் மாறி பண்ணிக்கிறாங்க வன்முறை. அதனால் வன்முறை என்பது, பாலியல் வன்முறை என்பது பொதுவானது, ஆண் பெண் இருவருக்கும் பொதுவாக உள்ள ஒரு பிரச்சனை, நுட்பமானது. ஆராய்ஞ்சு பார்க்கும்போது 2 பேருமே பரிதாபத்திற்குரியவர்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் விடுதலை அடைய வேண்டும், இந்த மாதிரி நடைமுறைகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும்.